ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சமந்தா இருக்காங்கல்ல, சமந்தா. சமந்தாவோட முன்னாள் கணவர் மற்றும் நாகார்ஜுனாவோட பையன் நாக சைத்தன்யா இப்பொழுது செகண்ட் மேரேஜ் பண்ண போறாருங்க. ஆமாங்க, என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. யார் கூடன்னு கேட்குறீங்களா? அவங்க பேரு சோபிதா துலிபலா. இவங்க யாருன்னா, இது பார்த்துருக்கீங்களா? பொன்னியின் செல்வன் படத்துல த்ரிஷாக்கு தோழியா வருவாங்க பாருங்க. அந்த பொண்ணு தான். பாருங்க, அவங்க ஃபோட்டோ கூட போடுறேன். ஸோ இது நேற்று நடந்து முடிஞ்சிருக்குங்க. இது சமந்தா ஃபேன்ஸ்க்கு இடையில பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. இது அஃப்கோர்ஸ் அவங்க ஏற்கனவே சமந்தாவும் நாகார்ஜுனாவோட பையனும் பிரிஞ்சுட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும். நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. விண்ணை தாண்டி வருவாயாவோட தெலுங்கு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா, சிம்பு கேரக்டரை நாக சைத்தன்யா தான் பண்ணியிருப்பார். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு லவ் ஏற்பட்டு அப்புறம் 2017 கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் 2021 டைவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப ஹிட் பேர், ஃபேமஸ் பேராக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், நாகச்சைத்தனோட அப்பா நாகார்ஜுனா. ஸோ நல்லா தான் போயிட்டு வந்தது. பட் திடீர்னு அவங்க ட்விட்டரில் அறிவித்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் பிரிய போகிறோம்னு சொல்லிட்டு ரீசெண்டாக தான் அறிவித்தாங்க, 2021. ஸோ அதுக்கப்புறம் அவங்கவுங்க நடிக்க அவங்க வழியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா, நாக சைத்தன்யாவும் சோபிதாவும் டேட்டிங் பண்ணுற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்தது. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி நிறைய ஃபோட்டோஸும் வந்தது சோஷியல் மீடியாவில். ஸோ இந்த ரூமர்லாம் பற்றி அவங்க எதுவுமே பதில் சொல்லலை. பட் இப்போ ஃபைனலாக என்கேஜ்மெண்ட் பண்ணதாக நாகார்ஜுனா அவர்களே அவரோட ட்விட்டர் பகுதியில் போட்டிருக்காரு. ஸோ இப்போ இது அஃபிஷியலாக ஆகிடுச்சு. இன்னும் கூடிய விரைவில் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் புது கப்பலுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது நாக சைத்தன்யாவுக்கு 2வது மேரேஜாக இருந்தால் கூட சோபிதாவுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மேரேஜு. ஸோ அவங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் வந்துட்டுருக்கு. பட் இன்னொரு சரி, சமந்தா ஃபேன்ஸ் கொஞ்சம் சோகமாக தான் இருக்காங்க. அதே மாதிரி சமந்தா சைட்லேருந்து இதை பற்றி எந்த ஒரு இதுவும் வரலை. ஸோ எனிவே கைஸ், இது அஃப்கோர்ஸ் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது தான். எல்லார் வாழ்க்கையிலும் சொல்லவே சொல்ல வரலைங்க. இது நம்ம நிறைய நார்மல் பர்சனல் லைஃப்பில் நடக்கிறது தான். பட் இவங்க செலிபிரிட்டினால் வெளிப்படையாக தெரியுது. ஸோ ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க பர்சனல் லைஃபு நம்மளுக்கு தெரியாது. ஸோ பட் ஆனால் இது சில பேர் சில ஃபேன்ஸ் சமந்தாவையும் சோபிதாவையும் கம்பேர் பண்ணி நிறைய மீம்ஸ் போடுறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களே தெரியும், சமந்தா தான் நிறைய பாப்புலர் ஆக்ட்ரஸ்ஸு. இதை பட் ஆனால் அதை நம்ம தவிர்க்கணும். இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சமந்தா ஃபேனா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.